துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதம் கும்பராசி விருச்சக லக்னத்தில். அப்படி பிறந்த மார்ச் மாதமானது துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு 6வது பாவகம் ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா, பொதுவாக நம்ம ராசியாதிபதி 6வது பாவகம் 8வது பாவகம் 12வது பாவகத்தில் மறையக்கூடாது. ஆனால் சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கு. 6 கிரகம் குரு பகவான் தேவகுரு 8வது பாவகத்திலையும் 8வது பாவகத்துக்கு அதிபதி அசுரகுரு சுக்கிர பகவான் 6வது பாவகத்திலையும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த தருணம்ன்றது பரிவர்த்தனை யோகம் மட்டும் கிடையாது. துளாராசிகாரங்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான், வேறு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லை. லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் துளாராசிகாரங்களுக்கு மட்டுமே. அப்போது தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் துளாராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற தருணத்தில் தான் மாதம் பிறக்கப்பட்டது. அப்போது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் குரு பகவானுடைய சாரத்திலையும் குரு பகவான் சந்திர பகவானுடைய சாரத்திலையும். அப்போ நமக்கு குரு சந்திர யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்போ 2 யோகம் மட்டுமா அப்படின்னா 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புதனாதித்ய யோகம் ஏற்படுது. சார் மாதம் இந்த மாதிரி யோகங்கள் தான் எல்லா ஜோசிகாரங்களும் சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. அதாவதுங்க, யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறதில்லை, நான் உள்பட. மாதம் பிறந்த தருணம், அந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள், இதை கொண்டு தான் பலன்கள் சொல்கிறாங்களே தவிர ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு என்ன தசா புத்தின்னு சொல்லி ஜாதகம் சொல்கிறதில்ல, பலன் சொல்கிறதில்ல. 10 வார்த்தையில் 4 வார்த்தை பழிக்காமல் போகும், 4 வார்த்தை பழிக்கும். இதுதான் கோட்சார பலன்கள். சொல்கிற விஷயம் எல்லாமே நடந்துடும் அப்படின்னெல்லாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. அது சாத்தியம் இல்லை. ஒரு 4 வார்த்தை நடக்கலாம், 4 வார்த்தை நடக்காமல் போகலாம். இந்த தருணமானது முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் விலகக்கூடிய தருணம். பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனையும் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதே சார், என் பிரச்சனையை படுத்திக்கிட மாட்டேனா? ஒரு சில நேரத்தில் தோணுது, ஏன்டா இருக்கோம் எதுக்குடா இருக்கோன்ற அளவுக்கெல்லாம் தோணுது. என் பின்னுக்கு பிறந்தவங்க நல்லா இருக்காங்க, என் கையில் 10 ரூபா வாங்கி சாப்பிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னால் மற்றவங்க பிழைக்கிறாங்க, என்னால் உழைக்க முடியுதே தவிர உயர முடியல, கஷ்டப்பட முடியுதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலனை அனுபவிக்க முடியல, என் விதியே இவ்வளோதானா, என் கிரகமே இதுதானா, இப்படி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 5, 6 தேதிக்கு மேற்கொண்டு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் லாபஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரத்தில் வரும் பொழுது துளாராசிக்கு நல்ல நேரம். இது ஒன்றுமே இல்லை. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல். இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார்? போகிற வழியில் ஒரு 10 லட்சம் ரூபாய் கீழே கிடக்கிறதா, லாட்டரியில் ஒரு 10 லட்சம் ரூபாய் அடிக்கிறதா, இது திடீர் அதிர்ஷ்டம்? அது கிடையாது. நீண்ட நாள் முயற்சி செய்துக்கிட்டு இருந்த ஒரு செயல் அந்த நேரத்தில் நடக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா, மனசளவில் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்திருப்போம் இல்லையா,
மனசுக்குள்ள ஆசைகள் அபிலாசைகள் இருக்கும் இல்லை. வெளியூருக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, வெளிநாடுகளுக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிடணுன்ற எண்ணத்தில் இருந்திருப்பீங்க, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணுன்ற எண்ணத்தில் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயம் நடக்கும். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, இந்த வார்த்தை சத்தியமாக மனசார சொல்கிறேன். துலா ராசியாதிபதி சுக்கிரன் துலா ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தயவு செய்து அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் மனசார ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் 6வது பாவகத்தில் நமக்கு ராசிநாதன் 6 குடையவன் 8 குடைய இடத்துல வந்தாலும் ஆசைகள் அதிகமாக ஏற்படும். வாகனம் வாங்கலாமா, அதே மாதிரி இதுவரை நீங்கள் யோசிக்காத செயலெல்லாம் இந்த நேரத்தில் யோசிக்க வைக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் உறுதுணையாக இருப்பீங்களே தவிர, யாருடைய சங்கடத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்க மாட்டீங்க. யாருடைய சங்கடத்துக்கும் யாருடைய பாவத்துக்கும் நீங்கள் ஆளாக இருக்க மாட்டீங்க. இது நல்ல நேரம் தானுங்க. ஆனாலும் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 6லிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்லா இல்லை. 14 to 29லிருந்து 9 வரைக்கும் நல்லா இல்லை. 29, 30, 31 அந்த 3 நாள் நல்லா இருக்கு. 31 நாளில் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 8 நாள் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 14ஆம் தேதிக்குள்ளார, அப்போ 8 நாள், பிறகு 3 நாள், அப்போ நமக்கு மொத்தமே ஒரு 11 நாள் தானுங்க. 31 நாளில் 11 நாள் மட்டும்தான் துளாராசி நண்பர்களுக்கு நல்ல நேரமே தவிர மாதம் பூரா நல்லது நடக்கும் சத்தியமாக இல்லை. அது சும்மா ஏமாத்துகிற வேலை. நல்லது நடக்கிறதுக்கு 1 வருஷம் தேவையில்லைங்க, 1 மாதம் தேவையில்லைங்க, 1 வாரம் தேவையில்லைங்க, 1 நாள் பொழுது போதும். இந்த 11 நாளில் 1 நாள் உங்களுக்கு நல்லது நடந்துராதா? அதுதான் சொல்கிறேனுங்க, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதுபோக மன ரீதியாக மன அழுத்தம், உடல் ரீதியாக தொல்லை, இது எல்லாமே சரியாகும். ஏன்னா 6வது பாவகத்தில் நம்மளுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய சூழலில் நம்ம ராசிக்கு 2 கூடிய கிரகம் உடலஸ்தானாதிபதி நம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அதே குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கார். நம்ம ராசிநாதன் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். நம்ம ராசிக்கு 2 கூடிய உடலஸ்தானாதிபதி, கல்வி ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி குருவுடைய சாரத்தில் இருக்கிறார். இந்த அமைப்பு மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு வழி காட்டி தான் பழக்கம். அதாவது ஒருத்தர் கேட்டு உதவி செய்கிறதுன்றது மற்றவங்க நானே எடுத்தாலும் யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு உதவி கேட்டால் தான் நான் செய்வேன். இல்லையா என் வேலையை என்னவோ நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனுங்க. அந்த துளாராசியில் பிறந்தவங்க சத்தியமாக அப்படி கிடையாது. உதவி கேட்குறதுக்கு முன்னுக்கே போய் செய்வீங்க. பின்னாடி ஏன்டா செஞ்சோம், எதுக்குடா செஞ்சோம் அப்படின்ட்டு வருத்தப்படுற அளவுக்கு ஆகும். ஆனாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் மீண்டும் அதே இடத்துல தான் நிற்பீங்க. கேட்டால் தேளுடைய குணம் கொட்டை தான் சார் செய்யும். இப்போது கள்ளங்கபடம் இல்லாத சூதுவாதம் இல்லாத நண்பர்கள் இந்த துளாராசி நண்பர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் துளாராசியால் தான் நான் கெட்டு போயிட்டேன், துளாராசிக்காரங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, துளாராசிக்கார பொண்ணு தான் என்னை ஏமாற்றிட்டு போச்சு, என் வாழ்க்கை அழிஞ்சதே காரணமே அவங்க தான். ஒருத்தருடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையை தான் நம்மளை நல்லவங்களா கெட்டவங்களான்றது ஆக்கிறது. ஆனால் 90% துளாராசிகளால் மற்றவங்க நல்லா இருப்பாங்களே தவிர ஏதோ ஒரு 10% சந்தர்ப்ப சூழ்நிலையால் மற்றவங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கலாமே தவிர 90% மனசறிஞ்சு ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி செய்திருந்தாலும் அவங்க வருத்தப்படுறதை விட துளாராசிக்காரங்க 2 மடங்கு வருத்தப்படுவாங்க. ஐயையோ இப்படி செஞ்சு போட்டோமே அப்படின்ற ஆதங்கமே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடும். சரி, அதெல்லாம் போகட்டுங்க. மார்ச் மாதம் நமக்கு சாதகமானு கேட்டிங்கன்னா 11 நாள் தான் சாதகம்.
6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உழைப்பு போட முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பு போடுங்க. இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் மேலுக்கு வந்திருப்பாங்களே தவிர திடீர்னு மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி தான் வருமே தவிர எடுத்த உடனே 10ன்னு வராது. இது நல்ல நேரம் தானுங்க. சுயதொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் இப்போ இருக்குதுன்னா இப்போ வேண்டாங்க. மே மாதத்துக்கு மேற்கொண்டு ஆரம்பிச்சுக்கிடலாம். இந்த நேரத்தில் புதுசாக செஞ்சுக்கிட வேண்டாம். இருக்கிற வேலையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். ஒரு சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக நான் மல்லு கட்டிட்டு நிற்கிறேனுங்க, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்க இருக்குதுங்க, ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துடும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு 9வது பாவகத்தில் இருந்தாலும் 12வது பாவகத்தை பார்க்குறாரு பாருங்க. குடும்பஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகும். என்ன காரணம்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்தில் 2வது பாவகத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில் இருந்து 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதியுடைய பார்வையும் படுது. சத்துரு தொல்லை நீங்கும். நம்ம முன்னேற்றத்துக்கு 4 பேர் காரணம்னா நம்ம சங்கடத்துக்கு 10 பேர் காரணம் இருக்குதான செய்வாங்க ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம், ஒரு சில நல்லதெல்லாம் நடந்துடுங்க. அதே மாதிரி நான் இரும்பு இயந்திர தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த நேரம் நல்லாயிருக்கும், சௌகரியமாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து இருக்கும் பொழுது, சந்திரனும் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த இந்த அற்புதமெல்லாம் மறுபடியும் எப்போ நடக்க போகுதுன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தானுங்க, அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. தொழில் காரகன்றது எல்லாருக்குமே சனி பகவான் தானுங்க. சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கையிலே, புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 226 டிகிரியில் இருப்பார். யார்? சனி பகவான். அதே சந்திர பகவான் அதே 226 டிகிரி புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில், 2 பேருமே ஒரே இடத்துல. சூரியனோட மற்ற கிரகம் பக்கத்தில் இருந்தால் தானங்க அஸ்தமனம். சூரியன் 316 டிகிரியில் தானே இருக்கிறாங்க. இது 326, 226ன்னு சொல்லிவிட்டேன், இல்லை 326. 326 டிகிரியில் தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில்காரகனும் இருக்கையில் 316 டிகிரியில் தான் நமக்கு சூரியன். அப்போது தொழில் காரகனும் தொழில் ஸ்தானாதிபதியும் சூரிய பகவானோடு இருக்கிறாங்க, அஸ்தமனம் ஆகலை. தொழில் காரகனுக்கும் தொழில் ஸ்தானாதிபதிக்கும் குரு தான், தனகாரகன் தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அப்போ தனகாரனுக்கு சந்திரன் தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனையால் வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் வருங்க, வேலையில் பதவி உயர்வு வருங்க. இது கூட திடீர் அதிர்ஷ்டம் தானே. இன்றைக்கி 10ஓட 11 நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த மாதத்தில், அதுவும் இந்த 11 நாட்களில் தான் நான் சொல்கிறேனுங்க, ஒரு திடீர் அதிர்ஷ்டம். ஐயா நீ 10ஓட 11 இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு டீம் லீடராக இருந்துக்கோங்க, ஒரு மேனேஜராக இருந்துக்கோங்க. அதாவதுங்க நல்லது நடக்கிறதுக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், அந்த ஒரு தருணம் தானே. அந்த மாதிரி ஒரு தருணம் துளாராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே, நல்ல அனுகூலங்கள் எல்லாமே துளாராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டுமே தவிர கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. உழைக்கணுன்ற எண்ணம் மட்டும் மனசில் இருந்தால் போதாதுங்க, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சாதானுங்க முன்னுக்கு போக முடியும். இந்த நேரம் சிறப்பான நேரம், பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கிடுங்க. சரியா? இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.